மன்னா ஆஃப் காட் என்கிற இணையதள செய்தியில் சீனாவில் ஒரு முழு கிராமமே ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு எவ்வாறு மறுரூபம் ஆனது என்பதை கிராமத்தை சார்ந்த ஒரு நபர் எழுதியுள்ளார். இந்த கிராமத்தின் பெயர் சியாமெய் ஊயி என்பதாகும். இந்த கிராமத்தினர் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு அநேகர் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக திருடி வாழ்ந்து கொண்டிருந்தனர். இந்த மொத்த கிராமமே திருடர்களின் கிராமம் என்று அழைக்கப்பட்டது. கிராமத்தில் உள்ள அனைவரும் ஒருவரையொருவர் நேசிக்காதவர்களாகவும் ஒழுக்கமற்றவர்களாகவும் வாழ்ந்திருந்ததாக அந்த செய்தி தொகுப்பில் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் எப்பொழுது சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதோ, எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை கிராம மக்கள் ஏற்றுக்கொண்டார்களோ, அப்பொழுது இருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் அந்த கிராமத்தில் நடந்தது. அந்த கிராமத்தில் திருடர்கள் இல்லாத அளவுக்கு அக்கிராமம் மாறியுள்ளது. அனைவரும் சபை ஆராதனைக்கு சென்று ஒழுக்கமாக வாழ ஆரம்பித்தனர். அநேக அற்புதங்கள் நடந்தது. சாட்சிகள் எழும்பின. அனைவருடைய குணங்கள் மாறின. இயேசு கிறிஸ்து எவ்வாறு உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறாரோ அதே போல இக்கிராம மக்கள் இப்பொழுது கிராமத்திற்கு ஒளியாய் வாழ்ந்து வருகின்றனர். Subscribe to True Light Christian TV and click the bell icon to receive notifications about our new programs and updates.